நம் புலவர்கள் மக்கள் நலக் கொள்கை பற்றி யாது கூறுகிறார்கள்? தமிழர் பண்பாட்டில் வந்து பிள்ளைகள் மக்கள் நலக் கொள்கை படிக்கிறோம். அடுத்த கேள்வி, அப்ப இந்த கேள்விக்கு என்ன எழுதுவீங்க? ஒரு செயலால் வரும் புறநலன்களை கருதாமல் நன்மையை நன்மைக்காகவே செய்ய வேண்டும் என்றும் என்ன அந்த வேணுமோ அந்த கூற்றை நீங்க கொடுக்கலாம். அடுத்த கேள்வி, மக்கள் நல கொள்கைக்கு எடுத்துக்காட்டப்படும் புறநானூற்று செய்யுளடியை எழுதுக. மக்கள் நல கொள்கைக்கு எடுத்துக்காட்டப்படும் புறநானூற்று செய்யுளடியை எழுதுக. மக்கள் நல கொள்கைக்கு எடுத்துக்காட்டப்படும் புறநானூற்று செய்யுளடியை குறிப்பிடுக. படிக்கணுமடா என்ன? இந்த காலத்தில் நாங்கள் படிக்கலையேண்டா ஒன்றும் செய்யலாது. எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வேற வரைய வரும். இதையும் தாண்டி படிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் என்ன? அதெல்லாம் இந்த காத்துகளில் பறந்து போகணும். இப்போ மழை தானே இழுத்து போத்தி கொண்டு படுத்துருவேன். இத்திர வருதன் எல்லாம் வைக்க எல்லாத்துல எட்ட வைக்கணும். அல்லது மூச்சு விடாமல் கூப்பிட சொல்லி அம்மாட்டி சொல்லி போட்டு படுக்கும். ரைட். பண்டை இலக்கியங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களாக கூறியவற்றை எழுதுக. பண்டை இலக்கியங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களாக கூறியவற்றை எழுதுக. பண்டை இலக்கியங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களாக கூறியவற்றை எழுதுக. பண்டை இலக்கியங்கள் வாழ்க்கையின் நோக்க